ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, காந்திக்கு முன் இந்திய சுதந்திரத்திற்காக போராடியவர் யார் தெரியுமா? அதுவும் இவர் தமிழ்நாட்டை சேர்ந்தவராம். வாங்க இன்னைக்கு அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். இந்தியாவின் சுதந்திரத்திற்காக ஏராளமானோர் போராடி உள்ளனர். இருப்பினும் இந்திய சுதந்திரத்திற்கு போராடியவர் யார் என்று கேட்ட உடனேயே அனைவரும் முதலில் கூறுவது மகாத்மா காந்தியை தான். ஆனால் இந்திய சுதந்திரத்திற்காக மகாத்மா காந்திக்கு முன்னரே பலர் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். அதுவும் மகாத்மா காந்திக்கு முன் ஆங்கிலேயருக்கு எதிராக மங்கள் பாண்டே 1827 to 57 காலகட்டத்தில் போராடியுள்ளார். இருப்பினும் இவருக்கும் முன்னர் 1759 ஆண்டில் ஒருவர் இந்திய சுதந்திரத்திற்காக போராடியுள்ளார். அதுவும் அவர் தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர். அவர் யார் தெரியுமா? அவர்தான் மாவீரன் அழகு முத்துக்கோன். இப்போது யார் அந்த அழகு முத்துக்கோன்? அவர் ஆங்கிலேயருக்கு எதிராக எப்போது போராடினார் என்பது குறித்து விரிவாக பார்ப்போம். இந்த மாவீரன் அழகு முத்துக்கோன் என்பவர் 1728 ஆண்டு தூத்துக்குடி மாவட்டம் காட்டாலங்குளத்தின் மன்னராக இருந்த அங்கமுத்துக்கோனுக்கும் ராணி அழகுமுத்து அம்மாளுக்கும் மகனாக பிறந்தார். 1729 இவரது தம்பி சின்ன அழகுமுத்துக்கோன் பிறந்தார். 1750 மன்னர் அங்கமுத்துக்கோன் அனுமந்தகுடி போரில் மரணமடைந்தார். அதே ஆண்டு அழகுமுத்துக்கோன் தனது 22வது வயதில் கட்டாலங்குளத்தின் மன்னராக பொறுப்பேற்றார். தந்தையின் மரணத்தால் ஒரு கடினமான கட்டத்தில் இருந்த அழகுமுத்துக்கோனுக்கு ஆறுதலாக இருந்தவர்தான் எட்டயபுர மன்னர் ஜெகவீர ராமபாண்டிய எட்டப்பன். இவர் அழகுமுத்துக்கோனின் நெருங்கிய நண்பரும் கூட. ஆங்கிலேயர்களுக்கு எதிரான போராட்டம் 1857 நடத்தப்பட்டது என்றுதான் பலருமே நினைத்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அதற்கு முன்னதாகவே, அதுவும் 1759 ஆண்டே போராட்டம் தொடங்கிவிட்டன. சொல்ல போனால் ஆங்கிலேயர்களுக்கு எதிராக முதலாக போரை நடத்தியவர் அழகுமுத்துக்கோன் தான். பிரிட்டிஷ் தளபதி அலெக்சாண்டர் கிரேன் மற்றும் மருதநாயகம் பிள்ளை, அதாவது கான் சாஹிப், எட்டயபுரம் மற்றும் அதை சுற்றியுள்ள முகாம்களுக்கு வரி வசூலிக்க வந்தபோது அவர்கள் வருகையை பற்றி கேள்விப்பட்ட எட்டப்பன் உடனடியாக தனது அமைச்சர்கள், நெருங்கிய உதவியாளர்கள், அழகுமுத்துக்கோன் ஆகியோருடன் மிக நெருக்கமான சந்திப்பை நடத்தினார். இந்த சந்திப்பில் ஆங்கிலேயர்களுக்கு வரி செலுத்தப் போவதில்லை என்று முடிவு செய்யப்பட்டது. எட்டயபுரம் மன்னரிடமிருந்து இப்படி ஒரு பதிலை எதிர்பார்க்காத ஆங்கிலேயர்கள் கடும் கோபம் கொண்டு அலெக்சாண்டர் கிரேனையும் கான் சாஹிப்பையும் அவர்களுக்கு எதிராக போர் தொடுக்குமாறு அனுப்பினர். அழகுமுத்துக்கோனுக்கும் மருதநாயகம் பிள்ளைக்கும் பெத்தநாயக்கனூர் கோட்டையில் போர் நடந்தது. அந்த போரில் அழகுமுத்துக்கோனின் வலது காலில் துப்பாக்கியால் சுடப்பட்டது. இருந்தாலும் இந்த போர் 3 மணி நேரம் நீடித்திருந்தது. இறுதியில் அழகுமுத்துக்கோனும் அவருடைய 6 தளபதிகள் 248 போர் வீரர்களும் இரும்பு சங்கிலியால் பிணைக்கப்பட்டு நடுக்காட்டூர் எனும் இடத்திற்கு கொண்டு செல்லப்பட்டனர். அங்கு பீரங்கி முன் நிறுத்தி வரி செலுத்துமாறு வற்புறுத்தினர். மேலும் மன்னிப்பு கேட்டால் உயிர் தப்பும் என்று சொன்னார்கள். ஆனால் அழகுமுத்துக்கோன் மன்னிப்பு கேட்க மறுத்துவிட்டார். இதனால் 248 போர் வீரர்களின் வலது கைகள் துண்டிக்கப்பட்டன. அழகுமுத்துக்கோன் மற்றும் அவரது 6 படை தளபதிகளும் மார்பில் சுட்டுக் கொல்லப்பட்டனர். இந்தியாவில் முதலாக ஆங்கிலேயருக்கு எதிராக போரை நடத்தியவர் மாவீரன் அழகுமுத்துக்கோன். இன்று வரை தூத்துக்குடி மாவட்டம் கட்டாலங்குளத்தில் அமைந்துள்ள வீரன் அழகுமுத்துக்கோன் மணிமண்டபத்தில் ஒவ்வொரு ஆண்டும் ஜூலை 11 இவருக்கு மரியாதை செலுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்று வருகிறது. மேலும் 2015 டிசம்பர் 26 இந்திய அரசின் சார்பில் மதுரையில் அழகுமுத்துக்கோன் தபால் தலையும் வெளியிடப்பட்டது குறிப்பிடத்தக்கது. வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்க. நன்றி.